தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா 2019க்கான டெட் எக்ஸாம் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிஎன்டிஆர்பி வெப்சைட்ல நேத்து வெளியிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு லாஸ்ட் டேட், அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா, மறக்காம கீழே இருந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுள்ல போயிட்டு trb.tn.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேலேயே பாத்தீங்கன்னா டிஎன் டெட் 2019 நியூன்னு ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல கிளிக் ஹியர் டிஎன் டெட் 2019 நோட்டிபிகேஷன் ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பாத்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த டவுன்லோட் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க விரிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 15/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 5/4/2019 அன்னைக்கு முடிவுறதா சொல்லிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எக்ஸாமோட டேட்ஸ் பாத்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ஸை ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் நீங்க பதிவு செய்ய முடியும்னு சொல்லிருக்காங்க. ஆஃப்லைன் மோடு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு டிஎன் டெட் பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட், அதாவது 50% மதிப்பெண்களோட +2 பாஸ் பண்ணிட்டு கூடவே பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் டிப்ளமோ நீங்க 2 இயர்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஃபைனல் இயர் அப்பியர் ஆறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அல்லது ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் அட்லீஸ்ட் 45% மதிப்பெண்கள் கூடவே பாத்தீங்கன்னா 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் இவங்கள அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அல்லது +2ல 50% மார்க்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் BLED சொல்லுவாங்க, அதாவது பேச்சுலர் இன் எலிமெண்டரி எஜுகேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த கோர்ஸ் ஃபைனல் இயர்ல எக்ஸாம் எழுதுற அவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அல்லது +2ல 50% மார்க்ஸ் எடுத்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டிப்ளமோ இன் எஜுகேஷன் அல்லது ஸ்பெஷல் எஜுகேஷன்ல டிப்ளமோ வாங்கினவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்ளை பண்ண, அதாவது அப்பியர் ஆகிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிகிரியை முடிச்சிட்டு டிப்ளமோ 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் படிச்சவங்களை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிகிரியை முடிச்சவங்க, அதாவது அதுல பாத்தீங்கன்னா 50% அட்லீஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா டிகிரியை முடிச்சிட்டு பிஎட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அல்லது பிஎட் ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு அப்பியர் பண்றவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நான் இதை டவுன்லோட் பண்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க விரிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 2க்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிராஜுவேஷன் முடிச்சிட்டு கூடவே பாத்தீங்கன்னா 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா 2 இயர் டிப்ளமோ ஃபைனல் இயர்ல அப்பியர் ஆகிறவங்க, அதாவது எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் கூடவே பாத்தீங்கன்னா பிஎட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாத கிராஜுவேட் டிகிரி வித் பிஎட் இவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45% மதிப்பெண்களோடு, அதாவது பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க இல்லைன்னா பிஎட் கோர்ஸ் ஃபைனல் இயர்ல அப்பியர் ஆகிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஹையர் செகண்டரியில 50% மார்க்ஸோட 4 வருஷம் பேச்சுலர் இன் எலிமெண்டரி எஜுகேஷன் கோர்ஸ் முடிச்சவங்களும் அந்த கோர்ஸ் ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில 50% மார்க்ஸோட 4 வருஷம் BA BSc BEd அல்லது BA BEd அதுக்கப்புறம் BSc எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸோட, அதாவது BEd ஸ்பெஷல் எஜுகேஷனை பாஸ் பண்ணவங்க இல்ல அப்பியர் ஆகிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது BEd முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா NCTE ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா டெட் கைட்லைன்ஸ் படி நீங்க இந்த BEd கோர்ஸ் முடிச்சிருந்தா எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல வரும், எல்லா டீடைல்ஸுமே கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस 150 क्वेश्चंस இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸ் சொல்லிருக்காங்க.
அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் 2க்கான சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸ் சொல்லிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு எவ்வளவு மார்க்ஸ் எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. உங்க போட்டோகிராஃப் அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர்ல எல்லாம் வந்து நீங்க வந்து இவங்க வந்து அதுக்கான சைசஸ் கொடுத்திருக்காங்க. போட்டோகிராஃப் பாத்தீங்கன்னா 20 to 60 KB குள்ள இருக்கணும். சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 10 to 30 KB குள்ள இருக்கணும் சொல்லிருக்கேன். இதெல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். வேலிட் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க யூஸ்ல இருக்க மொபைல் நம்பர் வேலிட் இமெயில் ஐடி இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. SC ST அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸா வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் எல்லா டீடைல்ஸுமே வந்து TRB வெப்சைட்ல வந்து அபிஷியலா வந்து இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது வந்து அப்லோட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க ரெகுலரா வந்து TRB வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணணும். அப்பதான் வந்து இதுக்கான நீங்க அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன் இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 15/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 5/4/2019 அன்னைக்கு வந்து முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல வந்து நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவு பண்ணிட்டு 15/3/2019 இருந்து 5/4/2019 உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.